அரசியலுக்கு வரவிடாமல் உங்களை எது தடுக்குது? ஒரு படம் நடித்தவொடனே அடுத்து முதலமைச்சர் ஆயிடணும்னு அந்த பருத்திவரன் படத்தை சொல்லுவாங்கல்ல, ஏன்டா மாடு வாங்குவா, கயிறு வாங்குவா, போஸ்டர் ஓட்டுவா, சினிமாவுக்கு போவா, அப்புறம் நீ முதலமைச்சராக நம்ம வாழ்க்கை சொல்லுமா? இவ்வளோ படத்தை நினச்சி இவ்வளோ தூரம் வாவான்னு ஊரே பிடிச்சி இழுக்கும்போது தல அஜித் இன்டர்வியூ வித் ரங்கராஜ் பாண்டே, இது கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது எப்போ நடக்கும்? கட்டாயம் ஆசை இருக்குது. அஜித் கூட ஒரு பேட்டி பண்ணணும். அது ரெண்டு விதமாக பண்ணணும். ஒன்று அக்மார்க் பாண்டே இன்டர்வியூ, அது ஒன்று அந்த நேர்கொண்ட போகிற அந்த இன்னொன்று வந்து வெளியே தெரியாத அஜித். ஆமாம், அஜித்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த பேட்டியை பாருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அஜித். அதாவது ரொம்ப கூலாக கம்போஸ்டாக அவரை எப்படி இப்போ நீங்கள் எப்படி வெளியே கொண்டு வரீங்களோ அது மாதிரி அவர்கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு தெரிஞ்சுக்கணும். இந்த ரெண்டு விதமான ஒரு பேட்டி பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. நடந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். ஒருவேளை அது நடந்ததுன்னா ஒரு கேள்வி, நிறைய கேள்வி வச்சிருப்பீங்க, ஏதாவது ஒரு கேள்வி நீ கண்டிப்பாக இந்த கேள்வி நான் அவர்கிட்ட கேட்பேன் அப்படின்னு எந்த கேள்வியாக இருக்கும்? ரெண்டு பேட்டி சொன்னேன் இல்லையா? அப்போ வந்து அந்த சீரியஸான பேட்டியில் அரசியலுக்கு வரவிடாமல் உங்களை எது தடுக்குதுன்னு கேட்பேன். ஒரு படம் நடித்தவொடனே அடுத்து முதலமைச்சர் ஆயிடணும்னு அந்த பருத்திவரன் படத்தை சொல்லுவாங்கல்ல, ஏன்டா மாடு வாங்குவா, கயிறு வாங்குவா, போஸ்டர் ஓட்டுவா, சினிமாவுக்கு போவா, அப்புறம் நீ முதலமைச்சராக நம்ம வாழ்க்கை சொல்லுமா? அது மாதிரி ஒரு படத்தில் நடித்தவங்களே வந்து அடுத்து முதலமைச்சர் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்ஸ் வரும்போது இவ்வளோ படத்தை நடிச்சு இவ்வளோ தூரம் வாவான்னு ஊரே பிடிச்சி இழுக்கும்போது நீங்கள் வாங்க வரலங்கிறது இல்லை, வாட் ஸ்டாப்ஸ் யூ அப்படிங்கிறது, எது ஏன் தேங்குறீங்க அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கிறது எனக்கு ரொம்ப கியூரியஸாக இருக்குது. ரெண்டாவது வந்து இவ்வளோ பெரிய ஃபேன் ஃபாலோயிங் வந்து உங்க பின்னாடி எஸ்பெஷலி கேர்ள்ஸ் அப்படி எல்லாம் அவ்வளோ பெரிய எதிர்க்கும் போது எப்படி இவ்வளோ அழகாக உங்க ஒய்ஃப் லவ் பண்றீங்கன்னு கேட்பேன். இதுலயே அந்த இன்டர்வியூஸோட தன்மை என்னன்னு புரிஞ்சிருச்சு. நாம நம்முடைய துறையில ஒரு இடத்துல இருந்தாலும் அஜித்துடைய ரீச் வந்து அன்கம்பேரபிள். அது வந்து வேற ஒரு உயரம். அது ஆனா அவர் எவ்வளவு தூரம் இறங்கி வர்றாருன்னு எல்லாருக்குமே தெரியாத வந்து ஒரு தடவை அவரை பார்த்தவங்களே சொல்லியிருப்பாங்க. நான் அந்த ஃப்ரெண்டுன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கேன்னு எனக்கே ஒரு டவுட் உண்டு. ஏன்னா நம்ம ஃப்ரெண்டுங்கிறத அவங்க தான் சொல்லணும், நம்ம சொல்ல சரியா இருக்காது. நம்ம வந்து அது இந்த மாதிரி உயரத்தில் இருக்கிறவங்க நம்ம ஃப்ரெண்டு தான், அஜித் நம்ம ஃப்ரெண்டு தான் பாடி நம்ம அது அவர் சொன்னா தான் சரியா இருக்கும். ஆனா அப்படி ஒரு ஃபீல் எனக்கு கொடுத்தாரு. அது வந்து சொல்லணும். சார் சொன்ன முதல் வார்த்தை உடனே லைனில் வந்துட்டாங்க. நான் ஒரு மெசேஜ் போட்டேன், ஒன்று லைனில் வந்துட்டாங்க. லைனில் வந்து சொன்னது, என்ன சார் ஃபார்முலா மெசேஜ் அனுப்புறீங்க அப்படின்னா, அப்போ நமக்கு எப்படி ஒரு இன்ஃபீரியாரிட்டி ஏற்படும், ஐயோ தலை நம்ம வந்து ஃபார்முலா போயிட்டோமோ அப்படின்னு. ஒன்று என் ஃப்ரெண்டுன்னு வச்சுட்டு இருக்கேன், நீ என்ன ஒழுங்கா எப்படி மெசேஜ் போட்டுருக்க அப்படின்னு அந்த இடம் பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப சுவையானது. அஜித்தை வந்து இன்னைக்கும் பாருங்களேன், ஃபேன்ஸ் எல்லாம் அஜித் பெரிய நடிகை, சிவாஜி கணேசனுக்கு பிறகு அஜித் தான் அப்படி சொல்ல மாட்டாங்க. அஜித் நல்ல மனுஷன், நல்லா நடிக்கிறாருப்பாங்க. ஆனா he is known for his good will, its good soul. அது பெரிய விஷயம் இல்லைங்க. இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்துக்கிட்டு அந்த மாதிரி ஒரு இமேஜை வந்து பெறதுங்கிறது ஒரு அந்த மாதிரி ஒரு சாக்லேட் பாய், அது சிகப்பா அழகா சுமாதாடி அஜித்னா உயிரை விட்டு சட்டை கழிச்சு போறதுக்கு 1000 ஆண்களே 1000 பெண்களே ரெடியா இருக்கும் போது நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வரதுங்கிறது வந்து லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி. அது அவர் வந்து அதிகமா வெளியே வரதில்லை, அது ஒரு விஷயம். அதிகமா அவரை பத்தி பேட்டி கொடுக்கறது இல்லை, அவர் ஈஸியா ஆக்சசிபிள் இல்லை அப்படிங்கனாலே அவர் மேல ஒரு மிஸ்ட்ரி இருக்கு. நாங்க எல்லாருமே சேர்ந்து டென்னிஸ் பால்ல கிரிக்கெட் விளையாடணும். அவர் வந்து சாதாரணமா பந்து பொறுக்கி போட்டு கீப்பரா உட்காந்துட்டு பவுலிங் போட்டு பேட் பண்ணிட்டு அவுட் ஆகிட்டு கிளாப் பண்ணி என்கரேஜ் பண்ணி இதெல்லாம் வந்து நீங்க கற்பனை பண்ண முடியாது. நீங்க வந்து இது விளையாண்டுருக்கு எல்லாருக்குமே அஜித்தானா பந்து போறோம், அஜித் பேட் பிடிக்கிறாரு இப்படி போடுறாங்க அப்படியே அவுட் ஆகாம போடணும். அவர் வந்து ரொம்ப கேஷுவலா இருக்காரு, நம்மள கேஷுவலா இருக்க விட மாட்டாரா?